ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த நியூ வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோட்டோஷாப் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபோட்டோஷாப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக கூகுளில் போயிட்டு கெட் இன்டு மை பிசி அப்படின்னு டைப் பண்ணணும். உங்களுக்கு வந்து கெட் இன்டு பிசின்னு இல்லை, கெட் இன்டு மை பிசி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன வேணுங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே என்ன போடுறேன்னா ஃபோட்டோஷாப் வந்து போடுறேன். அது வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்பெல்லிங் போடணும். இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் அப்படின்னு போட்டேன். இப்போ அடோப் ஃபோட்டோஷாப் 2021 ஃப்ரீ டவுன்லோட் 2021 காருது. நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் ஐடி. அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் 2018 ஆர் 19 கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். நீங்கள் வந்து 2021 இதில் எடுத்துக்கலாம். நான் வந்து 18 ஏற்கனவே வச்சிருக்கிறதுனால எனக்கு 21 தேவைப்படல. ஒருவேளை டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் இல்லைனா செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆனால் நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சு இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபோட்டோஷாப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோட்டோஷாப்னா என்னதுன்னா அது வந்து ஒரு எடிட்டிங் டூல். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு இமேஜை நீங்கள் செம்மையாக எடிட் பண்ணலாம். இதை வச்சு உங்களால் தான் கிரேடியன்ட் மேப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். உங்களால் அதான் நிறைய மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங்ஸ் உங்களால் ஃபோட்டோ இமேஜ் நார்மலாக கலர் பண்ணுறது, மாஸ்க் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களால் நிறைய எடிட்டிங் பண்ண முடியும் இந்த பிக்சரால். இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண டஃபாக இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்னோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் போக போக அதான் பார்ட் 2 பார்ட் 3 வீடியோலலாம் இதோட கிளியர் டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க இந்த பார்ல இருக்க இந்த டூல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இதுனா என்ன ஒர்க் செய்யும் அப்படின்ட்டு, அடுத்து போக போக நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து இதோட கிளியர் இன்டெப்தான டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டூல் பேர் என்னன்னா மூவ் டூல். இந்த மூவ் டூல் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க கிராப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை மூவ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து என்கிட்ட வந்து என்னோட லேயர்ஸ் வந்து லாக்ல இருக்கு. ஏன்னா நான் லேயர்ஸ் இங்க வந்து பேக்ரவுண்ட் லாக் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இது வந்து என்கிட்ட லேயர்ஸ் அதனால லாக்ல இருக்குன்னு சொல்லு. இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா வி. இப்போ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதாச்சும் கிளிக் பண்ணிட்டீங்க, வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அங்கே போயிடுச்சு பாருங்க. இப்போ இதுதான் மூவ் டூல். மூவ் டூல் வச்சு உங்களால் மூவ் பண்ண முடியும். இது நார்மல் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கு. இது பேர் என்ன, மார்க் டூல். மார்க் டூல் அது இதோட ஷார்ட்கட் என்னன்னா எம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய மார்க் இருக்கு. ரெக்டாங்குலர், எக்லிப்டிக்கல், சிங்கிள் ரோ அண்ட் சிங்கிள் காலம். ஃபர்ஸ்ட் நான் ரெக்டாங்குலர் மார்க் டூல் எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த கேரக்டரோட இமேஜ் நீங்கள் எடுத்துட்டு வி கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் போயிடும்ல. வி கிளிக் பண்ணிட்டு ஒரு ட்ராக் பண்ணீங்கன்னா இது வந்துடும். நான் போனதவே சொன்ன மாதிரி இதான் நான் சொன்னல, இது வந்து இந்த மூவ் டூல் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் செய்யணுட்டு. ஏதாச்சும் உங்களால் மூவ் பண்ணலாம், இல்லை க்ராப் பண்ணலாம், உங்களால் முடியும் இதெல்லாம் பண்ண. இது வந்து ஒருவேளை நடுவில் இருக்க இந்த இமேஜ் மட்டும் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியே டேரெக்டாக. இதுதான் மார்க் டூல். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆக்ஷன்ஸ் தான் நடக்கும். இதான் கண்ட்ரோல் ஆல்ட் Z கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் எப்படி இருந்ததோ அப்படி போயிடும். ஓகே, இதுதான் நம்மளோட ரெண்டு டூலோட டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் வந்து எம் கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டாக மார்க் டூலுக்கு போயிடும், வி கிளிக் பண்ணீங்கன்னா மூவ் டூல் போயிடும். இதுதான் நம்ம ரொம்ப ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறது. ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் பேர் என்னன்னா லாசோ டூல். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா எல். இப்போ லாசோ டூல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்களே பாருங்கள். கரெக்டாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுனீங்க அதுவே ஒரு மார்க் மாதிரி ஒரு ஆட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அது கரெக்டாக மாஸ்க் மாதிரி எடுத்ததுல அது மட்டும் இங்கே லேயரில் வந்துடும். மறுபடியும் கண்ட்ரோல் ஆல் Z கொடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே கரெக்டாக இங்கேருந்து எக்ஸாம்பிளுக்கு சும்மா இப்படி ட்ரா பண்ணுறேன்னா உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் மூவ் டூவில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் மாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம எதை இப்போ வந்து இந்த லாசோ டூல் வச்சு எதை நம்ம மார்க் பண்ணுமோ இப்போ அது உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. அதனாலே இது ஒரு பெஸ்ட் டூல் தான். இதுலயே உங்களுக்கு இந்த மார்க் டூலுக்குள்ள உங்களுக்கு நிறைய இருக்கு தான். எப்படி இந்த இல்ல மார்க் டூல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் லாசோ டூல்லையும் இருக்கு. இந்த லாசோ டூல் பாலிகான் லாசோ டூல், மேக்னெட்டிக் லாசோ டூல் இருக்கு. இப்போ பாலிகான் லாசோ டூலை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் கிரியேட் பண்ணி கரெக்டாக இதை வச்சு எண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் மாஸ்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாஸ்க் ஆட் ஆகிடும் கரெக்டாக.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் இதுலேயே இருக்குது மேக்னெட்டிக் லாசோ டூல். இதை பற்றி நான் வந்து கிளியராக போக போக வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோங்கிறதுனால இது வந்து ரொம்ப பெருசாக போக தேவையில்ல. மேக்னெட்டிக் டூலும் இதே மாதிரி தான். அடுத்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா முதல்ல வந்து இது கண்ட்ரோல் ஆல் செட் கொடுத்துக்கணும், அப்போ தான் இதெல்லாம் போகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃபோர்த் டூல் என்னன்னா குயிக் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் என்னன்னா டபிள்யூ. இப்போ நம்ம டோட்டலாக நம்ம நாலு பார்த்துருக்கோம் ஷார்ட்கட். வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் டூல் போயிடும். எம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராப் டூல், அதான் இந்த மார்க் டூல் போயிடும். அடுத்து நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணணும், எல் கிளிக் பண்ணீங்கன்னா லாசோ டூல் போயிடும். அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கிளிக் பண்ணணும்னா டபிள்யூ. இப்போ டபிள்யூ கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டாக இங்கே வேன் டு போயிடும். இப்போதைக்கு நம்ம வந்து 4 எடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபோர்த் டூல் பேர் என்னன்னா குயிக் செலெக்ஷன் டூல். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா டபிள்யூ. இப்போதைக்கு நம்ம 4 ஷார்ட்கட் கீ பார்த்துருக்கோம். ஒன்று என்னன்னா வி மூவ் டூல், ஒன்று எம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் டூல், அடுத்து எல்னா லாசோ டூல், அடுத்து டபிள்யூனா உங்களுக்கு குயிக் செலெக்ஷன் டூல். இப்போ நீங்கள் இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வச்சு என்ன பண்ணலாம்னா இதுதான் உங்களுக்கு ஆசமான ட்ரிக் இதில். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து முதல்ல ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் மட்டும் தான், இந்த ஸ்பைடர்மேன் இந்த கேரக்டர் மட்டும் தான் வேணும், இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே வேணான்னு தோணுச்சுன்னா இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இது ஸ்லோ ஆகுது. இப்போ கிளிக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்லாம் வேணாம் அப்படின்னு கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் அப்படி 2 சிம்பிள் இருக்குது. இதே நீங்கள் நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அடுத்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த மாஸ்க் டூல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் மைனஸ் கொடுத்தீங்களோ அப்படியே அதெல்லாம் மைனஸ் கொடுத்து எல்லாமே அந்த பேக்ரவுண்டில் அப்படியே எரேஸ் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு கிளியரான எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேனோட ஃபேஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி க்ராப் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கினேன். அது வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா எடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் எடுக்கும்போது ஒரு மாதிரி அந்த இமேஜ் வந்து ஒரு டேமேஜ் ஆகிடும், அதான் நல்லா இருக்காது. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் நான் வந்து கொடுத்துட்டேன் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. இதுதான் குயிக் செலெக்ஷன் டூல். இது நம்ம குயிக் செலெக்ஷன் டூலை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம். பிளேலிஸ்ட் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிளேலிஸ்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ராப் டூல். இப்போ இந்த க்ராப் டூல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். க்ராப் டூல் என்ன பண்ணும், கரெக்டாக நீங்கள் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு க்ராப் பண்ணும். நீங்கள் வந்து இதை வச்சு இறக்கிக்கலாம். அதான் வெர்டிகல் ஹாரிசான்டல் மாதிரி நீங்கள் நிறைய க்ராப் பண்ணி டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து இந்த பிக்சர் மட்டும் தான் வரும். ஏன்னா நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி வந்துடும். இப்போதைக்கு இதோ இந்த க்ராப் டூலோட ஷார்ட்கட் கீ என்னன்னா C. இப்போ நம்ம இப்போதைக்கு 5 பார்த்துருக்கோம் டோட்டலாக ஷார்ட்கட்ஸ். இப்போ இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இது பேர் என்னன்னா ஐ ட்ராப்பர் டூல். இந்த ஐ ட்ராப்பர் டூலோட ஷார்ட்கட் என்னன்னா இது என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வேணும், ஆனால் அந்த கலர் வந்து இமேஜில் இருக்குது. ஆனால் அந்த கலர் வந்து இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த கலர் ஆப்ஷன்ஸில் போய் எடுக்க முடியல அப்படின்னா இந்த ஐ ட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கலர் வேணும், இந்த கலர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கலர் இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பெயிண்ட் இல்லைன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாச்சும் பெயிண்ட் டூல் எடுக்கிறீங்களோ இந்த ப்ரஷ் டூல் எடுத்துட்டு இங்க எங்கேயாச்சும் ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த கலர் இதே கலர் தான் இங்க வருது. இதுக்குதான் இந்த ஐ ட்ராப்பர் டூல். இந்த ஐ ட்ராப்பர் டூலோட ஷார்ட்கட் கீ நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஐ. சரி ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா ஸ்டாப் ஹீலிங் ப்ரஷ் டூல். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா J. இப்போ இந்த ஸ்டாப் ஹீலிங் ப்ரஷ் டூல் என்ன பண்ணணும்னா இது ஸ்பாட் ஹீலிங். இது வந்து இப்போ நீங்க இது வந்து ஜூம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து மறுபடியும் இப்போ இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே போயிட்டு இதை ரப் பண்ணுறேன். இதை ரப் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அந்த மார்க் இருந்தது பார்த்தீங்களா அந்த பிளாக் கலரில் அது போயிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கிளியராக அந்த பிளாக் கலரில் இருக்க தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணிடுறேன். இதை வந்து நான் இப்போ ப்ரஷ் மாதிரி பண்ணி நான் வந்து போறேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மார்க்கே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிக்கிட்டே போகும். இதுதான் இந்த டூல். இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒயிட்டாக இருக்கா, அதனால இது வந்து வரல. இப்போ நான் இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இது சூப்பராக ஒர்க் செய்யும். இதுக்கு தான் இந்த டூல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து கரெக்டாக எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வேணும், ஆனால் இது மட்டும் வேணாம்னா இங்கே இதை எடுத்துடலாம், ஆனால் பேக்ரவுண்ட் இருக்கும், இந்த கோடு இருக்காது. இதுதான் இது வந்து பெஸ்ட் டூல். இப்போ நான் வந்து மறுபடியும் ஜூம்லேருந்து அன்ஜூம் ஆகிக்கிறேன். மறுபடியும் நீங்கள் கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படி ஆகிடும். அது கண்ட்ரோல் ஆல்ட் செட் கொடுக்கணும். சரி ஓகே, இதுதான் நம்மளோட இந்த டூல் பேர் தான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த மாதிரி இதுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு போக போக எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா J. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா ப்ரஷ் டூல். ப்ரஷ் டூலுக்கு இந்த இந்த இதுக்கோட ஷார்ட்கட் கீ என்னன்னா பி. இந்த ப்ரஷ் டூல் என்னன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பிளாக் கலர் இங்க வந்து பிளாக் கலர் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இங்க கலர் அடிக்கணும்னா அதே பிளாக் கலர் வந்தது. இப்போ வந்து இந்த இடத்துல பிளாக் கலர் அடிக்கணும்னா இனிமேல் நீங்க பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இதுதான் இதோட ப்ரஷ் டூல். இது வந்து அவ்வளோ பெரிய டூல் இல்லை, இது வந்து கலர் அடிக்கிறதுனால தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா எஸ். இப்போ நம்ம க்ளோன் ஸ்டாம்ப் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சூப்பர் ஃபீச்சர்னே சொல்லு. இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கணும். முதல்ல கண்ட்ரோல் ஆல்ட் செட் கொடுத்துருங்க பண்ணும்போது. இப்போ வந்து ஜூம் கொடுத்துட்டேன்னா இங்கே ஹெட்க்கு இப்போ நான் இந்த ஸ்டாம்ப் டூலை எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதை க்ளோன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஐ நான் க்ளோன் பண்ணுறேன். கரெக்டாக இந்த ஐயை மட்டும் க்ளோன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐயை மட்டும் க்ளோன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோன் பண்ணி எடுத்துறேன். இப்போ நான் வந்து இப்போ வந்து இது நார்மல் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே பார்த்தேன்னா அந்த ஐ டூல் பாருங்க, இங்கே உங்களுக்கு ரெண்டு தெரியும். ஒன்று இங்கே இருக்குது, ஒன்று வந்து ரைட் சைடில் இருக்குது ப்ளஸ் மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ளோன் ஆயிடுது பாருங்க. நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணணும் அங்கெங்கெல்லாம் வருது பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் க்ளோன் ஸ்டாம்ப் டூல். இதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் இதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இன்ட்ரடக்ஷன் வீடியோங்கிறதுனால டக்குன்னு நான் இதை முடிக்கலான்றேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். இதோட ஷார்ட்கட் என்னன்னா ஒய். இந்த ஆர்ட் ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் வச்சு என்ன பண்ணலாம்னா நார்மலா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளர் எஃபெக்ட் மாதிரி பண்ணணும். இது ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட் மாதிரி அதான் இது வந்து கிளியரா பார்க்க முடியாது. இப்போ இதை ஹைடு பண்ணிட்டேன்னா இங்க நடுவில் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா இமேஜ் இருக்குன்னு தெரியும். அதனாலதான் இந்த இமேஜ். இதுவும் அவ்வளோ பெரிய டூல் இல்லை, இதுவும் அதே நார்மல் தான். அதே மாதிரி இந்த இமேஜ் கொண்டு வருது. இதுதான் ஆர்டிஸ்ட்ரி ப்ரஷ் டூல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா எரேஸ் டூல். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ. எரேஸ் டூல் என்ன, இந்த பேக்ரவுண்ட் இந்த இடத்தையே எரேஸ் பண்ணிடுது. நான் வந்து இது வந்து செகண்டரியில் வச்சிருக்கிறதுனால இப்போ நான் வந்து இங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணாலும் இதான் வரும். ஏன்னா ப்ரஷ் டூலுங்கிறது செகண்டரி. இது வந்து செகண்டரியில எடுத்துக்குது. இப்போ நான் வந்து செகண்டரிக்கு போயிட்டு அங்கேயும் நான் பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இப்போ இங்க ரப் பண்ணும்போது இங்க பேக்ரவுண்ட்ல இருக்கிறது வருது. இப்போ ஒரு நிமிஷம், இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு பிளாக் டூல் எடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் பிளாக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இதை ரப் பண்ணும்போது பேக்ரவுண்ட் போயிட்டு அந்த பேக்ரவுண்டே உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல வந்துடுது. இதுதான் பேக்ரவுண்ட் டூல். இது எரேஸ் டூல். எரேஸ்லயே உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் டூல் இருக்கு. இது ஒரு நல்ல ஃபீச்சர். இதையும் நான் வந்து அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல். இதை பத்தியும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய இதுவும் நல்ல ஃபீச்சர் தான். கலர்ஸ் உங்களால மல்டிபிள் கலர்ஸ் எஃபெக்ட் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா ஷார்பன் டூல். இந்த ஷார்பன் டூல் வந்து இது ஒரு மாதிரி இருக்கும், ஆனா என்ன இது ஒரு நல்லா இருக்கும் பார்க்க. முதல்ல Z கொடுத்துக்கிறேன் எல்லாமே நார்மலா. இப்போ நான் வந்து மறுபடியும் ஜூம் பண்ணி போகும்போது நான் அந்த டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டூலோட ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்பன் டூலோடது எதுவுமே இல்லை. தெரியுமா? ஏன்னா இது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எதுவுமே இல்லை. எரேஸ் டூலுக்கு இ, அதே மாதிரி இதுக்கு போனால் ஒய். இப்போ வந்து ஷார்பன் டூல் எடுத்து பண்ணீங்கன்னா இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி கலர் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ் கொடுத்த மாதிரி. இதுதான் ஷார்பன் டூல். இதில் பிளர் டூல் இருக்கு. பிளர் டூல் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளர் ஆகும். இந்த இடம் பாருங்க, அப்படியே அந்த மார்க்லாம் அப்படியே பிளர் ஆகி அப்படியே போற மாதிரி ரப் இருக்கு. இப்போ கண்ட்ரோல் கொடுத்தா இது வந்து நார்மல் ஆயிடும். இதுதான் ப்ரஷ் டூல். இது வந்து நான் கிளியரா சொல்றேன். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டூலோட பேர் என்னன்னா டாட்ஜ் டூல். இதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா இந்த டாட்ஜ் டூல் என்ன பண்ணணும் நீங்களே பாருங்க. கரெக்டா இது வந்து பிரைட் பண்ணும். இங்க பாருங்க அப்படியே பிரைட் ஆகுது இந்த கருப்பா இருக்கிற இந்த இடத்துலலாம். இப்போ நான் வந்து இங்க ஒயிட்டா இருக்கிறத இன்னும் ஒயிட் ஆக்கிட்டு அப்படியே இங்க வந்தேன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களால கலர் நீங்க வந்து டிரா பண்ண உங்களுக்கு வந்து அப்படியே ஹைலைட் ஆயிட்டு போகுது. நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஹைலைட் ஆகுது. இதுதான் இப்போ ஏதாச்சும் இமேஜ் டார்க்ல இருக்கிறீங்கன்னா இதையே நீங்க லைட் ஆக்கிக்கலாம். இதே ஒரு பெஸ்ட் டூல் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா உங்களுக்கு பென் டூல். இதோட கீ ஃபீச்சர் என்னன்னா இது வந்து அதான் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இங்க அவுட்டர் லேயர் டிரா பண்ணணும்னா இது யூஸ் ஆகும். இதோட ஷார்ட்கட் கீ பி. இது கரெக்டா இது பத்தியும் சொல்லு. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது, ஆனா இது வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். இது கிரேடியன் மேப் டூல். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். இதை பண்ணீங்கன்னா இது கிளிக் பண்ணிட்டுலாம் எப்படி கூட பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா உங்களால் சர்க்கிள் ஷேப்பை கூட உங்களால் பண்ண முடியும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட் டூல்னா என்னன்ட்டு. டெக்ஸ்ட் டூல் வந்து அதோட இது என்னன்னா டி. இப்போ நீங்கள் ஏதாச்சும் கிளிக் பண்ணிட்டு
ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். எதையாச்சும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப குட்டியாக தெரியுதுல்ல. இப்போ நான் இதை ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் 18 பிக்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் அது வந்து 48 ஆக்கிட்டேன்னா இது பெருசாக தெரியுது பாருங்க. டிக் கொடுத்தீங்கன்னா அது அங்கே போய் அப்படியே ஹைலைட் ஆகிக்கும். இதுதான் நம்மளோட டெக்ஸ்ட் டூல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூலுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா பார்ட் செலெக்ஷன் டூல். இதுவும் கொஞ்சம் பெரிய டூல் தான். இதையும் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணால் வராது. இதுக்கு வந்து நிறைய டூல்ஸ் தான், நிறைய டூலோட ஹெல்ப் தேவை. இது வந்து எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் தெளிவாக. இந்த இன்ட்ரடக்ஷனுங்கிறதுனால நான் சீக்கிரமாக முடிக்கிட்டவும் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா ரெக்டாங்குலர் டூல். இது வச்சு என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, கரெக்டாக ரெக்டாங்கிள் மாதிரி இமேஜ் எடுத்துக்கிட்டான். அது வந்து நம்ம வந்து இங்கே பிரைமரி கலர் என்ன வச்சிருக்கோம்னா ஒரு மாதிரி கிரேஷ் பிளாக் மாதிரி வச்சிருக்கோம். அதனால அது வந்து அப்படி தெரியுது. இப்போ நான் இங்கே இதையே கிளிக் பண்ணி நான் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த கலர் கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா இப்போ அதே மாதிரி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் தெரியணும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருங்க, நான் முதல்ல வீட் கொடுத்து எடுத்துக்கிறேன். இங்கே மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, மூவ் ஆகும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே நான் நிறைய பண்ணிட்டதுனால இது வந்து எதுக்குன்னு சரியா தெரியல. ஆனால் இது வந்து நல்ல ஃபீச்சர்னே சொல்லுவேன். ஏன் தெரியுமா, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து பர்டிகுலர் ஏரியாவில் இந்த கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, நீங்கள் வந்து இதை வச்சு இது மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். அதான் இது என்னன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், சர்க்கிளாக வச்சு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இது டிக் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆகிடும். இப்போ எனக்கு இது வேணாங்கிறதுனால நான் வந்து அன்டூ பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சருக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் டூல் பேர் என்னன்னா ஹேண்ட் டூல். இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ. ஹேண்ட் டூலோட ஷார்ட்கட் கீ என்னன்னா ஹெச் அத்து இந்த ரெக்டாங்குலர் டூலோட ஃபீச்சர் அதோட ஷார்ட்கட் கீ என்னன்னா யூ. ஸோ ஓகே, அடுத்து இதோட ஃபீச்சர் என்னன்னா ஏ. அதான் பார்ட் செலெக்ஷன் டூலோட இதுனா ஏ. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஹேண்ட் அவ்வளோதான், நார்மல் ஹேண்ட் மாதிரி. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து க்ராப் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன். பண்ணிட்டு இப்போ ஹேண்ட் டூல் வச்சு ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு லேயர் இல்லை, இது வந்து லாக் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் எடுக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு, ரொட்டேட் வியூ. முதல்ல நான் வந்து கொடுத்துருவேன். இந்த ரொட்டேட் வியூ என்னன்னு பண்ணுங்க. இப்போ ரொட்டேட் டூல் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இது காம்பஸ் மாதிரி வந்து நீங்கள் எந்த இடத்துல கரெக்டாக டேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு ஆகிடும். இது வந்து நீங்கள் வந்து இது வந்து அப்படியே நார்மலாக நிற்காது, நீங்கள் கரெக்டாக பார்த்து நிற்க வைக்கணும். இதுதான் இதோட டூல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூல் என்னன்னா, நான் வந்து இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன் இது ஜூம் டூல் தான். இது செட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாச்சும் இருக்கீங்க, செட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அடுத்து நீங்கள் ப்ளஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா மைனஸ் கொடுத்துக்கலாம். அது ஜூம் ஆகிடும், இல்லை ஜூம் ஆகிடும். ஸோ இதுதான் ஜூம் டூல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ அவ்வளோதான். இது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய இந்த பாரில் இருக்க இந்த டூல்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். போக போக பார்ட் 2 பார்ட் 3 வர வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து கிளியராக இதான் உங்களுக்கு சும்மா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி குட்டியாக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இது வந்து நிறைய டைம் தேவை. அதனால் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் 2-3 டூல்னா ஒரு வீடியோக்கு ஒரு டூலே ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் ஒரு டூலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நம்ம போக போக எடிட், இமேஜ், லேயர் டைப் இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். அடுத்து பிக்சல்ஸ், ஃபிட் ஸ்க்ரீன் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் கொடுத்துருக்க பிளேலிஸ்ட்டையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ தான் தெரியும். ஒருவேளை நீங்கள் போக போக அதான் கொஞ்சம் லேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.